சாராயம் விக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா, தொடர்ச்சியா சம்மந்தமே இல்லாம போலீஸ் வந்து என்ன நான் திருந்தணும்னு நெனைக்கும் போதுமே வந்து இது உண்மையாவே அப்படிதான் அந்த காலகட்டத்தில நடந்துச்சா? இது புத்தகத்துல ஒரு மாரி சொல்லியிருக்கிறாரு. ம். நான் என்னன்னா, வேற இந்த மாரியே பாதிக்கப்பட்ட, வேற மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட ஓகே. ரவுடிங்களோட லைஃப்ல இருந்து அத எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஓகே. ஓ தெ ஒண்ணும் இல்ல. நான் தெரிஞ்ச அண்ணன சொன்னேன். தெரியாம ஒரு அடிதடி கேஸ்ல வந்து ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு ஒரு ஒரு கபடி டோர்னமெண்ட் நடக்குது. கபடி இல்ல ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்குது. அந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல கடைசி நாள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது. பிரச்சனையானா, அந்த இதுல சம்மந்தப்பட்ட பசங்கள்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு போறாங்க. ஆனா யாருமே அடிக்கல. ஏன்னா எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் மேனு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து டேமேஜ் பெருசாகுனா ஒரு சின்ன கேஸ் வந்துருது. அத பர்ட்டிகுலரா ஒருத்தர மட்டும் கார்னர் பண்றாங்க. ஏன்னா சப்போர்ட் பெருசா இல்ல அப்படின்னு. அவ என்னன்னா, அவரோட லைஃப் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவரோட டெத் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் சொல்ற சம்மந்தப்பட்ட ஆளோட டெத் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னன்னா, வேற ஒரு ஊர்ல, வேற ஒரு ஸ்டேட்ல அவர் வந்து எங்கேயோ சாதாரணமா ஒரு கூலி வேல பார்த்து, இந்த இதுவே இவைங்கள தொடர்ச்சியா போலீஸ் டார்ச்சர் தாங்க முடியாம, கூலி வேல பார்த்து கடைசி வந்து செத்து போயிட்டாரு. அவர் செத்து போயிட்டாருன்றத யாருக்குமே சொல்ல முடியாம, இன்ஃபர்மேஷனே குடுக்க முடியாம, அனாதை பொண்ணுன்னு எரிச்சுட்டானுங்க. என்ன ஆயிருச்சுன்னா, பத்திரிக்கையில செய்தி வரும் இல்லையா? பத்திரிக்கையில செய்தி வந்ததுல அந்த இத வந்து யாரோ பார்த்த ஒருத்தவங்க வந்து, இந்த ஆள எங்கேயோ பார்த்துருக்கோன்னு சொல்லி தகவல் சொல்லி, அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம்லாம் வெளிய தெரிய வந்துச்சு. அப்படி நெறைய பேரோட லைஃப் வந்து இதாயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆ இது எல்லாத்தையும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும்னதுக்காக தான் இந்த இத வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன்.